அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களே, உன் வீட்டை தேடி உன் தெய்வம் வரப்போகிறார்கள். இனி உன் தலைவிதி இப்படிப்பட்டதாக தான் இருக்கும். இந்த ஜனவரி மாத ராசி பலன் 2025க்கானத இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கை எப்படி அமையும், என்ன நடக்கப் போகுதுன்றதை பத்தி பார்ப்போம். ஒரே ஒரு 2 வரிகள்ல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். முதலாவதே இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் செருப்படி வாங்காத ஒரு குறைதாங்க. யாருக்கிட்டையும் செருப்படி வாங்காத ஒரு குறை. அந்த அளவுக்கு வாழ்க்கையில அலைச்சல் சீரழைச்சல் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலயுமே பெரும் துன்பத்தப்பட்டாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில அந்த நாள் தொடங்கி முடிவதற்கு முன்பாக அத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் மறுபடியும் புதுசா அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இரவு முடிஞ்சு காலை விடுவதற்கு முன்பாகவே மனசை போட்டு குழப்பி நிம்மதியான தூக்கம் இல்லாமல் ஆகி காலையிலிருந்து இரவு முடிவதற்கு முன்பாகவும் மறுபடியும் புது பிரச்சனைகள் வந்து கஷ்டம் வந்து அதை நினைச்சு மனசுல இரவு நேரத்துல கஷ்டப்பட்டு மறுபடியும் இதே போல ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். விடிஞ்சா கஷ்டம், தூங்கினாலும் கஷ்டம், இரவு வந்தாலும் கஷ்டம், எல்லா நேரத்திலையும் கஷ்டம். யாரை நம்புறதுன்னு தெரியல, யார் நமக்காக இருப்பாங்கன்னு தெரியலன்னு எல்லா இடங்களிலும் அதிகப்படியான துன்பங்களை அனுபவித்த இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது. முக்கியமா இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றேங்க, கன்னிராசினுடைய வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனையா இருந்துச்சோ, எதெல்லாம் கஷ்டமா இருந்துச்சோ அது எல்லாமே சீராக போகுது. இந்த கன்னிராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் எதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவே கூடாது, அதுல இருந்து தீர்வு கிடைக்கணும்னு நினைச்சு ஒவ்வொன்றா யோசிச்சு வேண்டீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இப்போ அமைய போகுதுங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த பத்தியும் அதிகமா யோசிக்கவோ இல்ல யோசிச்சு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. முழுமையான மாற்றங்கள் பார்ப்பீங்க. சரி, இப்போ இது நாள் வரைக்கும் நடந்த விஷயத்த பார்த்தாச்சா, இதுக்கப்புறம் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை இவர்கள் வாழப் போகிறார்கள் அப்படின்றத கொஞ்சம் விவரமாவே பார்ப்போம். ஓகேங்களா? தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். அதற்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றோம் அப்படின்னா, அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். அதற்காக மட்டுமே இந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணணுன்றத நம்ம சொல்றோம். அதனால மறக்காம நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னி ராசிக்கார நேர்களே, முதல் விஷயமே இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா மாற்றம் ஏற்பட போகுது. இது நாள் வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் எத்தனையும் அவர்கள் நம்பி தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் அந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில ஆரம்பித்த தொழில் என்பது முழுமையான லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கலங்க. இவர்கள் ஒன்று நினைக்க, இவர்களுடைய வாழ்க்கையில ஒன்று நடக்க அப்படின்றத போலதான் கன்னிராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் கொஞ்சம் புது பிரச்சனைகளும் துன்பங்களும்ன்றது ஏற்பட்டிருக்கு. இவங்க இந்த துன்பங்கள்ல இருந்து விடுபட்டுறணும், எப்படியாவது இதுக்குள்ள இருந்து வெளியே வந்துடணும், மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் நம்ம சிக்கிட்டோமே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கன்னிராசிக்காரர்கள் மனசுல கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கல, மாற்றங்களும் இப்போ வரைக்கும் ஏற்படவே இல்லை. நாளுக்கு ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, மாற்றம் என்பது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா கன்னிராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது தெரியல. எப்படா இந்த பிரச்சனை தீரும்னு மனசை போட்டு வருத்தி கஷ்டப்பட்ட கன்னிராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல அதற்கான தீர்வுகளும் மாற்றங்களும் நிகழ ஆரம்பிக்கும். இந்த நிமிஷம் வரைக்குமே சொல்ல போனா கன்னிராசியில யாரை நம்புறதுனே தெரியாம ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. இதற்கு முன்பு யாரை பார்த்தாலும் நம்புவாங்க, மற்றவங்களுக்கு தேவையான உதவிகளை எப்பவுமே செஞ்சு கொடுப்பாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். இப்போ இவங்களோட மனசு கல்மணிஞ்சம் ஆயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா யாரையுமே நம்பக்கூடாதுன்ற அளவுக்கு மனசு வந்துருச்சுன்னு தாங்க சொல்லணும். இப்ப வரைக்கும் கன்னிராசினுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக தான் இருந்துச்சு. ஆனா இனி இந்த ஒரு இதுல இருந்து மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது. முக்கியமா கன்னிராசினுடைய வாழ்க்கையில தொழில்ல லாபமே இல்லைன்னு கஷ்டப்பட்ட ஒரு நபர்களுடைய வாழ்க்கையில முழுமையான லாபங்கள் என்பது நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, வேலை இல்லாம மற்றவர்கள் முன்பு அசிங்கப்பட்டு அவமானப்பட்ட இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல அரசாங்க உத்தியோக வேலை கிடைத்து மற்றவர்கள் முன் மதிப்புடனும், முக்கியமா தனக்கு பிடிச்ச தன் பிள்ளைகள் முன்பும் சரி, தன் குடும்பத்தார்கள் முன்பும் சரி, தன் பெற்றவர்கள் முன்பும் சரி, மரியாதை மதிப்புடனும் வாழ்வதற்கான வாழ்வாதாரம் என்பது இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில உண்டாகும். இப்ப வரைக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்துச்சுங்க. முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுன்றது நடந்துச்சு. ஆனா நீங்க செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்த நல்லதுகளும் இல்லாம போய் முழுக்க பெரும் துன்பங்களை மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சுமந்துகிட்டு இருந்தீங்க. ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு துன்பத்தையும் நீங்க சுமக்கவோ இல்ல அதை நினைச்சு வருத்தப்பட்டு கண்ணீரிட வேண்டியோ அவசியமோ இருக்காது. முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்ப்பார்கள் இந்த
கன்னி ராசிக்காரர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நடக்குங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல. இந்த கன்னிராசிக்காரர்கள் எதை நினைச்சும் இனி அதிகமா வருத்தப்பட்டு கண்ணீரிட வேண்டான்றதுதான் முதல் விஷயமா நம்ம சொல்வோம். ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில எல்லாத்துக்குமான தீர்வுகள் கிடைக்க போகுதுன்றது உறுதியாயிடுச்சுன்ற போது எதற்குங்க நீங்க கண்ணீரிடணும்? இப்ப வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன மதிக்கல என்ற ஒரு ரொம்ப பெரிய ஒரு வருத்தம் என்பது இருக்கு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு. இனி அப்படிப்பட்ட விஷயத்தை நினைச்சு நீங்க வருத்தப்படவோ இல்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய குடும்பத்தார்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுமையான மதிப்பையும் மரியாதையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் தரலன்னு நீங்க வருத்தப்பட்டீங்க, அது நியாயமான ஒரு விஷயம் தான். ஆனா இனி நீங்க வருத்தப்படக்கூடாதுன்றது முக்கியமான ஒன்று. ஏன்னா உங்க வாழ்க்கையில இப்ப வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டீங்களோ அவர்கள் எல்லோருமே உங்களை தேடி வந்து உங்களுக்கான மரியாதையும் உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. இனி இந்த கன்னிராசிக்காரர்கள் குடும்பத்துல மரியாதை இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். ஒரு சில குடும்பத்துல தன் பிள்ளைகளை தான் பெற்ற பிள்ளைகளே தன்னை மதிக்க மடிக்காங்க சாமி. அவங்க முன்னாடினா ஏதோ ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு சில விஷயங்கள் பார்ப்பாங்க, பார்வையை என்ன பார்க்கும்போது அசிங்கமா இருக்கு சாமின்னு தன் பெற்ற பிள்ளைகளை பார்வையை நினைச்சு ரொம்ப இந்த கன்னிராசிக்காரர்கள் மனசு போட்டு உடைச்சுப்பாங்க. என்னதான் தான் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் தன் வேலைக்கு போகாம வயசான காலத்துல வீட்டில் இருக்கும்போது அவர்களுடைய பார்வை என்பது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய மனசையும் ரொம்பவே காயம். இதனாலேயே இந்த கன்னிராசிக்காரர்கள் என்ன செய்வது அப்படின்னு தெரியாம ரொம்ப மனசு உடைஞ்சுதான் இருக்காங்க. பெற்றோர்கள் அதாவது பெற்றவங்களே இப்படி கஷ்டப்படுற நிலைமைன்றது ஏற்படுதுன்னா அது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டுமே தான். சரி, இப்ப வரைக்கும் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு கல்யாணம் திருமண வாழ்க்கைன்றது அமையல சாமி. நானும் வயசு ஏறிக்கிட்டே போகுது, ஆனா திருமணம் வாழ்க்கைன்றது அமையல. அப்படியே எனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு சாமி. எப்பயோ ஒரு சில நாட்கள் கழிச்சு எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு பையனும் கிடைச்சு எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆனா குழந்தை பிறக்கல சாமி. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் யாருன்னே தெரியாதவர்கள் முதற்கொண்டு என்ன ஒரு மாதிரி பேசுறாங்க சாமி. குழந்தை இல்லாத பெண்ணு, குழந்தை இல்லாத அப்படின்ற மாதிரி, அப்பா ஆக முடியாத ஒருத்தனா இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் என்ன வார்த்தையாலேயே கொள்றாங்க சாமி. இந்த கன்னிராசியில பிறந்தது நான் பெரிய பண்ண தப்பு சாமி. இப்ப வரைக்கும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கைன்றது அமையல. எல்லோரும் என்னை காயப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்க. ஏன் என்னுடைய குடும்பத்தார்கள் கூட என்ன புரிஞ்சுக்கிறதே கிடையாது. எல்லாத்துக்கும் என்னதான் குறை சொல்றது, நான் தான் பண்ணாத தப்பு கூட நான் தான் பண்ணேன் அப்படின்றத சொல்றது. சின்ன வயசுல இருந்து எப்போதுமே இதான் சாமி என்னுடைய வாழ்க்கை நடக்குது. நான் சொல்ற விஷயங்களை இங்க யாரும் காது கொடுத்து கேட்பதும் கிடையாது. மற்றவங்களுக்கு அதுக்கு மேல நம்பிக்கையும் இல்லை சாமி. ஏன் எனக்கு மட்டும் இந்த அளவுக்கு துயரத்தையும் துன்பத்தையும் கொடுத்தீங்க? நான் என்ன தவறு செஞ்சேன்னு எனக்கும் புரியல. இப்படிப்பட்ட துன்பப்பட்ட வாழ்க்கையில சிக்கிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் பரிதவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதற்கான தீர்வுகள் கிடையாதா? இதிலிருந்து என்னுடைய வாழ்க்கை மாறாதான்னு ஒவ்வொரு நாளும் யோசிச்சு கஷ்டப்படக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் இந்த கன்னி ராசிக்காரர்கள். ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயத்தை நினைச்சு இந்த கன்னி ராசிக்காரர்கள் கவலைப்படவோ இல்லை கண்ணீர் விட்டு அழ வேண்டிய அவசியமோ இருக்காது. முழுக்க முழுக்க இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது. இதுநாள் வரைக்கும் பார்க்காத நன்மைகளை நீங்க பார்ப்பீர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். நினைச்சது போல உங்களுடைய வாழ்க்கை மாறணும்ன்ற போது இதுநாள் வரைக்கும் நீங்க சந்திக்காத அளவுக்கு நன்மைகள் என்பது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் நீங்க ரொம்ப பயந்து கவலைப்படவோ இல்லை கண்ணீர் விட்டு அழ வேண்டிய அவசியமோ இல்லைங்க. முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்க போகுது. சரிங்களா? இனி இந்த கன்னிராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களை யோசிச்சு ரொம்ப பயப்படுவீங்க, ரொம்பவே கவலைப்படுவீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கான வாழ்க்கையானதாக இருக்கு. ஆனா இனி அப்படிப்பட்ட வாழ்க்கைங்கிறது முழுமையான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நினைச்சது போல் ஒரு வாழ்க்கை அமைஞ்சு முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க இருக்கிறீர்கள். நீங்கள் இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் அதிகமா கவலைப்படவோ இல்ல கஷ்டப்பட்டு கண்ணீரிட வேண்டிய அவசியமோ கிடையாது. முழுமையான நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. இனி எதை நினைச்சும் துன்பப்பட வேண்டாங்க. நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைன்றது அமையும். முழுமையான மனசுடன் நம்பிக்கையோடு இருங்கள். கன்னிராசினுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறி நல்லது நடக்க போகுது. நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.